ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான இடத்துக்கு வந்திருக்கோம். காசிமேட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக தூணா ஃபிஷ் ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்தார். $140 150 குழந்தைங்க வரையும் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு இங்கே லைவாக கிச்சன் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இந்த மீன் எத்தனை கிலோண்ணா இருக்கும்? 2 மீன் 10 கிலோ வருண்ணா. மீன்ல முள் இருக்குமாண்ணா? இல்ல எல்லாமே எல்லாம் முள் எடுத்தாச்சு. முள்ளெல்லாம் இருக்காது, ஒரே முள் வடி தான், அதுவும் எடுத்தாச்சு. அது கூட புலாவோட இது ரெண்டுத்தையும் நம்ம இன்றைக்கி செஞ்சு இங்கே இருக்கிற அழகான குழந்தைங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் நம்ம இதை சர்வீஸ் பண்ணிடலாம். இதுமாரி பாத்திரம் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போ லைவாக போய் நம்ம செய்யலாமாங்க. ஆக்சுவலாக நமக்கு அடுப்புலாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணிடலாம். பாத்திரம் வச்சாச்சு. ஃபஸ்ட் நம்ம புலாவ் செஞ்சிடலாம். இப்போ அந்த பாத்திரம் ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஆயில் போட்டுடலாம் அந்த புலாவுக்கு. இப்போ இந்த புலாவுக்கு நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், மிளகு, கிராம்பு, கடல் பாசி இதெல்லாம் இருக்குது, நம்ம போட்டுடலாம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா வெடிச்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதில் கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த புலாவுக்கு நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கல்லுப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த புலாவுக்கு நம்ம தம் போடுறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியோட நம்ம லைட்டாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி போட்டு இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரைஸ் ஊற வச்சுருக்கோம், பாஸ்மதி அரிசி. அதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு இதை நம்ம போட்டுடலாம்.
ஃபிஷ்ஷில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்படி இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஊற வச்சுக்கணும். அப்படியே நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சாச்சு, ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆனியனோட நம்ம லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாக இந்த ஆனியன் வதங்கிடும். ஸோ நம்ம இதில் உப்பை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா இப்போ வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக நம்ம வதக்கிட்ட பிறகு இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி இருக்குது, இதில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக இதில் கடாய் மசாலா இதில் நான் வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், தனியா, காஞ்ச மிளகா, மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து இதை ஆற விட்டு அரைச்சி பவுடர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த கடாய் மசாலாவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா ஆட் பண்ண பிறகு நம்ம இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த கேப்சிகம், தக்காளி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக அதை குக் ஆகிட்ட பிறகு இதில் நம்ம இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கடாய் மசாலா ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு லாஸ்ட்டில் இந்த ஃபிஷ்ஷை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கடாய் ஃபிஷ் கறி கொதிச்சுட்டே இருக்கிறது நம்ம கொதிக்கிட்டோம். மசாலாவோட பச்சை வடை போனோம். புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம தம்மை உடைச்சிடலாம். சூப்பராக தம்மாக இருக்குது. தம்மு உடைச்சாச்சு. இது அப்படியே சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஃபிஷ் கறியை ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கெல்லாம் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த மீனை இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபிஷ்ஷு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். ஃபைனலாக இதில் நம்ம மேலே கடாய் மசாலா போட்டு கொத்தமல்லி போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம்.
கொத்தமல்லி போட்டாச்சு, கடாய் மசாலா போட்டாச்சு. இது மூடி போட்டு தம் பண்ணிடலாம். பசங்களாம் ரெடி ஆகிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதை சர்வீஸ் பண்ணிடலாம். இப்போ புலாவு, ஃபிஷ் கறி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் முடிச்சிருக்கா? சாப்பிட நல்லா இருக்கா?